வணக்கம் மக்களே. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மழவந்தாங்கா கிராம பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோணமலை விநாயகர் ஆலயத்தை இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோடு இந்த ரோடு முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குற மலை அடிவாரத்தில் தான் நம்ம தேடி வந்த கோயில் இருக்குது. இது காட்டுப்பகுதி அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நல்லாவே இயற்கையின் அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இதுதான் நம்ம போகக்கூடிய வழி. உங்கள் டிவோட்டிஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். நாம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இப்ப விநாயகரை தரிசனம் பண்ண போறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விநாயகர் சிலை தான் 800 வருடம் பழமை வாய்ந்தது. இப்போ நீங்கள் தரிசனம் செய்த விநாயகர் இந்த ஊர் மக்கள் சில பேருக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அருள் பாலித்து வருகிறார். இங்கே எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுன்றது இந்த ஊர் மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கை இருந்து வருது. இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மயிலோட சத்தம் காதுக்கு இனிமையாக கேட்குது. நீங்கள் மயிலோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தது. இப்போதான் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற ஒரு சொனை. இந்த சொனையிலேருந்து தான் மக்கள் தண்ணி எடுத்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதையும் இந்த தண்ணியை வச்சு அவங்க பொங்க வைப்பாங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நிறைய பயன்பாடு இதில் இருக்குது. உள்ளூர் மக்கள் இதை சமாதின்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒரு விளக்கு இருக்குது. சமாதின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உட்காந்துட்டேன். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு இருக்கு. இது கல்லாலான ஒரு பழமையான விளக்கு. கொஞ்சம் கிட்ட பாருங்க. பண்டிகை நாள் அப்புறம் சதுர்த்தியில இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறான காரணத்தால் அவங்களுக்கு இந்த விநாயகரை ரொம்ப பிடிச்சி போய் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோணமலை விநாயகர் ரொம்பவும் சக்தி வாய்ந்த விநாயகரை கருதப்படுது. வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தடவையாச்சு இந்த தடங்களை போக்கும் கோணமலை விநாயகர் கோயிலுக்கு வந்து பாருங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்குங்கிறது இந்த ஊர் மக்களோட பெரிய நம்பிக்கை. மிஸ் பண்ணிடாதீங்க.